நீங்கள் செய்யும் எல்லாமே தோல்வியில் முடிகிறதா? உங்கள் பணத்தையும் உழைப்பையும் கொட்டி கடைசியில் எதுவுமே நடக்கவில்லையா? வாழ்க்கை உங்கள் கையை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? தொழிலில் நஷ்டம், மலை போல மருத்துவச் செலவுகள், ஓயாத குடும்பச் சண்டைகள், ஒரு நொடி கூட நிம்மதியில்லாத வாழ்க்கை. இந்த கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து என் தலைவிதி இவ்வளவுதான், இதை மாற்றவே முடியாது என்று உங்களை நம்ப வைத்துவிட்டதா? இந்த விரக்தியின் உச்சியில் நீங்கள் நின்றால் ஒரு நிமிடம் கேளுங்கள். உங்கள் முழு தலைவிதியையும் மாற்றக்கூடிய ஒரு நம்ப முடியாத பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மலை போன்ற துன்பத்தை நொடியில் பனி போல உருக வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி நீங்கள் கனவில் கூட நினைத்துப் பார்க்காத வெற்றிகளையும் மன அமைதியையும் தரும் அந்த அற்புத துஆவை பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தை ஒளிரச் செய்யும் இன்ஷா அல்லாஹ். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கின்றன. சிலர் பிரம்மாண்டமான கனவுகளோடு ஆரம்பித்த தொழிலில் எல்லாவற்றையும் இழந்து கடலில் மூழ்கி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார்கள். ராப்பகலாக உழைத்தது எல்லாம் அவர்கள் கண்முன்னாலேயே கரைந்து போனதை பார்த்து ஒவ்வொரு வினாடியும் நரக வேதனையில் இருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்பது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் அவர்களுக்கு உலகமே இருண்டு போயிருக்கிறது. சில வீடுகளில் வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாம் சூப்பராக இருப்பது போலத் தோன்றும். ஆனால் உள்ளே அது ஒரு போர்க்களம். கணவன் மனைவிக்குள் தீராத சண்டைகள், பிள்ளைகளால் நிம்மதியின்மை, உறவுகளுக்குள் பிரிவினை என நிம்மதி என்பதே இல்லை. சொந்த வீட்டிலேயே அந்நியரைப் போல வாழும் ஒரு கொடூரமான நிலை. நிச்சயமாக துன்பத்திற்குப் பின்னரே இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலேயே நமக்கு வாக்குறுதி தருகிறான். நமக்கு வரும் சோதனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஒரு சாம்பியனாக மாற்றுவதற்கும் நம் நம்பிக்கையை இன்னும் வலிமையாக்குவதற்கும் தான். அப்படியென்றால் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நம்மையும் இந்த முழு உலகையும் படைத்த அந்த ஒரே ஒருவனிடம்தான். பலர் கேட்பார்கள், எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது என்றால் பிறகு எதற்கு துஆ? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இஸ்லாமிய அறிஞர்கள் விதியை 2 வகையாகப் பிரிக்கிறார்கள். ஒன்று மாற்றவே முடியாதது, மற்றொன்று மாற்றக்கூடியது. அதாவது நீங்கள் மனமுருகி துஆ செய்வதால் உங்களுக்கு வரவிருந்த ஒரு தீங்கு தடுக்கப்படலாம். நீங்கள் துஆ செய்வீர்கள், அதனால் உங்கள் விதி மாறும் என்பது கூட முன்பே எழுதப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த துஆ பார்ப்பதற்கு எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறது, ஆனால் இதன் பவர் மிக அதிகம். நம்மளோட அன்றாட கவலைகள், வேலை பளு, மன அழுத்தம், இது எல்லாத்துக்கும் நடுவுல ராத்திரி நிம்மதியா தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய வரமா இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக நாம என்னென்னவோ வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ஒருபோதும் விடாத ஒரு ரகசிய இரவு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அது வெறும் ஒரு சாதாரண செயல் கிடையாது. அது அல்லாஹ்வின் பாதுகாப்பை முழுசா பெறுவதற்கான ஒரு திறவுகோல், நன்மைகளை அள்ளிக் குவிக்கிற ஒரு வழி, எல்லாம் வல்லல்லாஹ் கூட நம்ம உறவை இன்னும் நெருக்கமாக்குற ஒரு பாலம். நம்ம எல்லாரும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி சில துஆக்கள் ஓதுவோம், சில சூறாக்களை ஓதுவோம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான அந்த ஒரு செயலை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ராத்திரி கூட தவறவிட்டதில்லை. அது என்ன செயல்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த காரணம் என்ன? ஏன் அதை அவ்வளவு உறுதியா கடைபிடிச்சாங்க? வாங்க இந்த வீடியோல அந்த முக்கியமான இரவு வணக்கத்தை பத்தியும் அதோட சேர்த்து நாம கடைபிடிக்க வேண்டிய மற்ற சுன்னத்துகளையும் விரிவா பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒருபோதும் தவறவிடாத அந்த ஒரு விஷயம் வித்ருத் தொழுகை. வித்ருங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். இந்த தொழுகை ஒற்றைப்படை எண்ணிக்கையில, அதாவது 1, 3, 5 ரகத்களைக் கொண்டிருக்கும். இது இஷா தொழுகைக்குப் பிறகு ஃபஜ்ரு நேரம் வர்றதுக்குள்ள தொழ வேண்டிய ஒரு தனித்துவமான மிக மிக முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல தெளிவா விளக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை கூடுதலாக வழங்கியுள்ளான், அதுதான் வித்ரு. எனவே
அதை இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ரு உதயமாவதற்கும் இடையில் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். சரி, ஏன் இந்த வித்ருத் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இதனால நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பலன்கள் என்ன? முதலாவதா, வித்ருத் தொழுகைங்கிறது அன்னைக்கு நாம செஞ்ச எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு முத்திரை வச்சு முடிக்கிற மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் இரவின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். ஒரு நாளை அல்லாஹ் முன்னாடி நின்னு நிறைவு செய்யும்போது, அது அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரு தொழுகைக்காக எழும்போது ஒரு புதுவிதமான ஆன்மீக உத்வேகத்தை கொடுக்கும். ரெண்டாவதா, ராத்திரியோட கடைசி பகுதியில தொழப்படுற இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது. உலகமே உறங்கிட்டிருக்கிற அந்த அமைதியான நேரத்துல நீங்க எழுந்து உங்க இறைவனோட தனியா பேசுறீங்க, உங்க தேவைகளை கேட்கிறீங்க, உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறீங்க. இந்த நேரத்துல கேட்கப்படுற துவாக்கள் அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட அதிக வாய்ப்பிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒவ்வோர் இரவும் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கிறேன். என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். நூல் புகாரி. இந்த பொன்னான நேரத்தை அடையறதுக்கு வித்ருத் தொழுகை ஒரு சிறந்த வழி. மூன்றாவதா, கடமையான ஐவேளை தொழுகைகளுக்குப் பிறகு கூடுதலான தொழுகைகள்லயே ரொம்ப சிறந்தது ராத்திரியில தொழும் தொழுகைதான். அதுலயும் வித்ருத் தொழுகை மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும். நம்மளோட கடமையான தொழுகைகள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சரி செய்யவும், நம்ம நன்மைகளோட தராசை கணமாக்கவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும். வித்ர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா, அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும் அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான். எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும். வித்ர் தொழுகையும் அப்படித்தான். ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுற அமல்தான். அதனால தினமும் வித்ர் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். வித்ர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம், வித்ர் தொழுகையோட மூன்றாவது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துவாவோட மகத்தான சக்திதான். குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு, கீழ்ப்படிதல், பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த துவா வித்ர் தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம். இது மத்த தொழுகைகள்ல பொதுவா இருக்காது. வித்ர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட மூன்றாவது, ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம், தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும். எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால ஏத்துக்கப்படுறதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். குறிப்பா வித்ர் தொழுகை மாதிரி ஒரு தனிப்பட்ட வணக்கத்துல இது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது. வித்ர் தொழுகைங்கிறது அன்றைய நாளோட கடைசி தொழுகை. ஒரு நாள் முழுக்க நாம செஞ்ச நல்ல கெட்ட காரியங்களை எண்ணி பார்த்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் அவனோட அருளுக்கு நன்றி சொல்லவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த உணர்வோட தொழும்போது நம்ம மனசுல ஒருவிதமான மென்மையும் பணிவும் ஏற்படும். இந்த நிலையில நாம கேட்கிற துவாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த பிரார்த்தனை துஆ அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும்.